ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவா இருக்கவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. பண்ண முடியும். பட் அதுக்கு ஒரு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அதை அப்ரூவல் வாங்கி நீங்க இன்சூரன்ஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹெப்படைட்டிஸ் பி இல்லாத மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பாலிசி எப்படி எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவா இருக்கு அப்படின்னீங்கன்னா லாஸ்ட் 6 monthsக்குள்ள நீங்க எடுத்த வைரல் லோட் ரிப்போர்ட், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், நீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஏதோ மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லேட்டஸ்டா நீங்க டாக்டர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண பிரிஸ்கிரிப்ஷன், இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வைரல் லோட் நார்மலா இருக்கு, ஏதாவது லிவர் டேமேஜஸ் எதுவும் இல்ல, லிவர் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியும். பட் இதுல ஒரு கண்டிஷன்ஸ் வரும். என்னன்னா, நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹெப்படைட்டிஸ் பி ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும் பெர்மனண்டா எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க. அது ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் கவர் பண்ண மாட்டாங்க. மற்ற ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஒருவேளை உங்களுக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் பி இல்லாம ஹார்ட் எலிமெண்ட்ஸோ வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட்னால ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா அந்த செலவுகளை நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். நீங்க வைரல் லோட் கம்மியா இருக்கும்போதே நீங்க இன்சூர் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒருவேளை அது ரிலேட்டட் ப்ராப்ளம் இல்லாம மற்ற காம்ப்ளிகேஷன் ஏதாவது வந்தது அப்படின்னீங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலியமா உங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி லைஃபை சேவ் பண்றதுக்கு உதவும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.